ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். காலையிலே பார்த்தீங்கன்னா மணி நச்சரமாக கரெக்டாக 6:30 மணி ஆகுது. இன்னைக்கு பாருங்கள் பனியை காலையிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் செம்மையாக சொல்லு. அந்த வயலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நெல் பேரில் எவ்வளோ பனி இருக்குதுன்னு. ஓகேவா, ஜூம் பண்ண முடியுமா? தெரியுதா? இதில் இந்த வயலில் பாருங்கள் பனி எப்படி இருக்குன்னு தெரியுதா? செம்மையாக பனிப்பா. ஓகே, தெரியுதா? செம்மையாக பனி பெய்யுது. நான் வெளியே வரல, நேற்று இன்னைக்கு தான் நான் வந்திருக்கேன் வெளியவே. ஓகே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லைவ் போட இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா, நான் லைவ் தான் போடுவேன். கமான்னஸ் சில பேருக்காக இதை சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் சொல்ல விரும்பலை. ஒருத்தவங்க போடுற இதுக்கு நான் வந்து யாருக்காக பயந்து இது பண்ணல. ஓகேவா, போடாமலாம் இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகேவா, அதனால தான் நான் லைவுக்கு போடல. இன்றைக்கி இல்லை, போடுறதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஓகேவா, சும்மா ஒருத்தவங்கள்ட்ட நம்ம பேசிக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு நம்ம மனசாட்சிக்கு தெரிஞ்சால் போதும், வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஒருத்தவங்களுக்காக நிரூபிக்கணும் அவசியம் கிடையாது. அதுமாதிரி நம்ம லைவ் போடுறோம், நம்ம காசு செலவு பண்ணி நம்ம மொபைல் இது பண்ணி போடுறோம். ஆனால் அவங்க என்னன்னைக்கு அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படின்னு யோசிக்காமல் அந்த ஒரு கமாண்டுங்கிற பேரில் வந்து ரொம்ப மனசை கஷ்டப்படுத்துகிறாங்க எல்லாருமே. ஆனால் அது அவங்களுக்கு வந்து இப்போ தெரியாது, ஆனால் ஃபீல் பண்ணுவாங்க. ஓகேவா, எல்லாருக்குமே கடவுள் வந்து ஒரு பக்கம் இது வச்சுருப்பார். ஓகேவா, அதனால் நேற்றுலாம் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன், செம்ம டென்ஷன். அழுகிற அளவுக்கெல்லாம் ஒருத்தவங்க மனசை காயப்படுத்துகிறாங்கன்னா அவங்க வந்து எந்த மாதிரி கேரக்டராக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம அதில் புரிஞ்சுக்கணும். ஓகேவா, நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஆல்ரெடி இருக்கவே இது பண்ணியிருக்கேன். ஆனால் நம்மளை மனசு தெரியாமல் மறுபடியும் காயப்படுத்தும் போது தான் தெரியும் என்னோடய வலி அப்படின்னு. ஆனால் அவங்கள இன்னொருத்தவங்க படுத்துவாங்க பாருங்கள், அப்போ தான் அவங்களுக்கு அந்த ரியாலிட்டியோட இது தெரியும். ஓகேவா, அது வரைக்கும் தெரியாது. அவங்க நினைப்பாங்க நம்ம என்ன இதுன்னு. இப்போ அவரோட விருப்பம், மொபைல் யூஸ் பண்ணுறது, மொபைல் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, சேனல் ரன் பண்ணுறது, பண்ணாமல் இருக்கிறது ஒரு தனிப்பட்ட உரிமை. ஓகேவா, நான் இன்னொருத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லி நானுமே அவாய்ட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு வெளியெல்லாம் எடுத்தேன். இப்போ வந்து அந்த மாதிரி மைண்ட்லாம் கிடையாது. இன்னொருத்தண்ட பேச்சு கேட்டு நம்ம கண்ணீரை வேஸ்ட் பண்ணுறோம், நம்ம மனசையும் கஷ்டப்படுத்துகிறோம் அப்படிங்கிறனால தான் நான் இது பண்ணியிருக்கேன். ஓகேவா, அது போடல, மைண்ட் அப்செட்டாக இருந்துச்சு. ஆனால் ஒன்றே சொல்கிறேன், எல்லாருக்குமே யாராக இருந்தாலும் தான், பார்ப்பீங்களான்னு தெரில, பார்ப்பாங்களா என்ன தெரில. நான் பேசி ரொம்ப நேரம் போட்டனால அடுத்தவங்க மனசு வந்து தெரிஞ்சோ தெரியாமனாலும் டக்குன்னு எதுவும் சொல்லி காயப்படுத்தாதுங்க. ஓகேவா, அந்த மாதிரி குணம் இருந்தால் மாற்றிக்கொள்ளுங்க. ஏன்னா உங்களுக்கு இதை விட டபுளாக வர்றப்ப தான் அந்த வலி தெரியும். ஆனால் நீங்கள் அதை யோசிக்க மாட்டீங்க, ஆனால் நடக்கும் அவரோருக்கு. ஓகேவா, ஆனால் அடுத்தவங்களை வந்து பேசுகிறப்ப வந்து தெரியாமல் டக்கடான்னு பேசிடக்கூடாது. ரெண்டு பக்கமும் இருக்க சூழ்நிலை புரிஞ்சு பேசுங்க. நம்ம வந்து ஒரு கஷ்டமாக இருந்து பேசினா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வருவாங்க, பேசுவாங்க, ஒரு ஆறுதல் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போடுவோம். ஓகேவா, நான்லாம் அப்படி தான் வர்றேன். ஆனால் சில பேர் வந்து அதை புரிஞ்சுக்காம எனக்குன்ட்டு வேணுக்குன்ட்டு ஐடி கிரியேட் பண்ணி வர்றாங்களா என்னன்னு எனக்கு தெரில. ஓகேவா, ஆனால் அவரவர் பண்ணுறதுக்கு அவரவருக்கு கடவுள் வந்து வச்சுருப்பார். நம்ம கொடுக்குறத விட கடவுள் பெருசாக கொடுப்பார். ஓகேவா, பனியை பார்த்துக்கிங்களா? எங்கள் ஊரில் எல்லா ஊர்லேயும் பனி இருக்கும். நான் வேறு பனியில் வந்து நிற்கிறேன், தண்ணி ஊற்றிட்டு என்ன பண்ண போதில்ல. செடியெல்லாம் பார்த்தா அப்படியே தெரியும்பா உங்களுக்கு. சரியா, அந்த இலையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செம்ம ஈரமாக இருக்குது. முன்னாடி சொல்லுவாங்க அந்த பனி எடுத்து நாங்கள்லாம் ஃபேஸில் ராவிக்குவோம். ஓகேவா, இதோ தெரியுதா? முன்னாடி காலைல எந்திரிச்ச உடனே நான்லாம் எங்கள் வீட்டில் இருக்கப்போ வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருக்கப்போ இதெல்லாம் செய்வேன். எந்திரிச்ச உடனே வந்து இந்த பனி எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்குவேன். நான் வந்து ஃபேஸுக்கெலாம் பவுடர்லாம் போடலப்பா. ஓகேவா, என்னடா பவுடரை போட்டிங்களான்னு நினைக்காதுங்க. நான் பவுடர்லாம் எதுவுமே போடல என் மூஞ்சிக்கு. ஓகேவா, எதுவுமே போடல. நான் இப்போ தெரிஞ்ச அந்த இலையில் எவ்வளோ பனி இருக்குதுன்னு. முன்னாடி வீட்டில் இருக்கப்போ அப்படி பண்ணுவேன். எந்திரிச்சு வந்தோடனே அந்த அதுவும் நல்லாயிருக்கும். ஓகேவா, இந்த ஃபேஸில் வந்து நம்ம இந்த பனியை இது பண்ணும்போது சரிதா. நாங்கள் வீட்டில் இருக்க பண்ணியிருக்கேன், இங்கே வந்து எப்பயாச்சும் பண்ணுவேன், ரொம்ப பண்ண மாட்டேன். பனிலே பிடிச்சாச்சு.
ஓகே ஓகே, பிடிச்சதா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு ரோஸை காமிக்கிறேன் பாருங்கள். எங்கள் வீட்டில் ஒரு ரோஸை பாருங்கள் எப்படி இருக்குது இந்த ரோஸு, தெரியுதா? அந்த ரோஸுக்கு மேலே பனி வருங்க, கலரே இதுதான் போல இருக்குது. இதான் ஃபஸ்ட்டு ரோஸ்ப்பா. எப்படி இருக்கு அந்த செடியில், இலையில தண்ணி வருங்க. இதுதான் அவ்வளோவே பனிப்பா. இது தெரியுதா? ரோஸு கலரை பாருங்க. ஐயோ, நான் அந்த கலரே வாங்கலப்பா. இதுதான் ஃபஸ்ட் டைம் பூத்துருக்கு. ஓகே, பிடிச்சதெல்லாம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். போகிற சமைக்கணும். பாய் பாய்.